நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவில் எந்த விதமான மாற்றம் இருக்காதவாறு நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையும் நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தையும் இணைத்து ஒரு வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு கைதி, சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு கைதி, அவனுக்காக வாதாடுகின்ற ஒரு லாயர் அவனுக்காக பயங்கரமாக பல மணி நேரம் ஜட்ஜிடத்திலும் கவர்மெண்ட் லாயரிடத்திலும் வாதாடுகிறார். அந்த வாதாடுகிற போது ஒருவர் ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தை பார்த்தார், ஒரு நிமிடம் தயங்கினார், ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்கிற மாதிரி, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று நம் முகத்தில் ஒரு பிரதிபலிப்பு வருமல்லவா, அதுபோல் ஒரு பிரதிபலிப்பு வந்தாலும் அதை எல்லாம் அடக்கி கொண்டு அந்த கடிதத்தை பாக்கெட்டுக்குள் வைத்து மறுபடியும் தனக்காக யார் வாதாட வேண்டும் என்று சொன்னாரோ அவனுக்காக வாதாடி அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தந்தார். எல்லாரும் பாராட்டினார்கள். இவ்வளவு நேரம் எப்படியோ வாதாடி அவனுக்கு வெற்றியை வாங்கி தந்து விட்டீரல்லவா என்று சொல்லும்போது ஜட்ஜி மாட்டம் கேட்கிறார். ஒரு கடிதம் வந்ததே, என்ன கடிதம் என்று கேட்கும் பொழுது அவர் அமைதியாக சொன்னார், என்னுடைய மனைவி இறந்து விட்டால் என்ற செய்தி தான் இந்த கடிதம். உடனே ஜட்ஜி பயங்கர கோபத்துடன், அதை வாங்கியவுடன் என்னிடம் சொல்லிக்கொண்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கி போயிருக்கலாம் அல்லவா என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் போனால் இறந்து போன மனைவி திரும்பி வரமாட்டாள். ஆனால் நான் இந்த வழக்கிலிருந்து போய்விட்டால் இவனுக்கு ஒரு நீதி கிடைக்காது. இவனுக்கு நீதி கிடைத்தால் இவன் சிறிது காலம் வாழ்வான். போன மனைவி திரும்பி வரமாட்டாள். அதுதான் நான் நின்று வாதாடினேன் என்று சொன்னார். அவர்தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்கிற வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுபோலத்தான் தாவீது தன்னுடைய காவலாளியுடைய ஒரு மனைவியின் மீது ஆசை கொண்டான். அபகரிக்க நினைத்தான், அபகரித்து விட்டான். ஆனால் அது தெய்வத்து தீர்க்கதரிசி மூலம் ஒருவர் வந்து அவரிடம் சொன்னார், உனக்கு உனக்கு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, ஆனால் ஒரு ஏழையுடைய ஆட்டை திருடலாமா என்று கேட்டது போல் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவனே சொன்னான். அவன் வேறு யாருமல்ல, நீதான் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னான். உனக்கு இத்தனை தண்டனைகள், 3 விதமான தண்டனைகள் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் சொல் என்று கேட்கும்போது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன், எனக்கே அந்த தண்டனை வரட்டும் என்று அவனிடம் மன்றாடினான். தான் செய்தது தவறு என்று தெரிந்து அவன் ஆண்டவரிடத்தில் முறையிட்டான். இவனும் இரும்பு மனிதரும் ஒன்று என்று சொல்லவில்லை, ஆனால் தவறுக்கு தண்டனை நான் வாங்கியே ஆக வேண்டும் என்றும், தவறே செய்யாதவனை சர்தார் வல்லபாய் பட்டேல் விடுதலை வாங்கி கொடுத்தார். ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பாருங்கள். நாம் தவறு செய்தால் அந்த தண்டனை நாம் அனுபவித்தே தீருவோம், நாம் நல்லது செய்தால் ஆண்டவர் நமக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பார் என்று கூறி கதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?